நண்பர்களுக்கு வணக்கம். கடந்த ஆண்டு டிஎன்இபியில் 5318 போஸ்ட்டுக்கான அறிவிப்பு அறிவிச்சிருந்தாங்க. அந்த அறிவிப்பானது தற்பொழுது ரத்து செய்யப்பட்டிருக்கு. சரிங்களா? மிக முக்கியமான விஷயம். டிஎன்இபி அதில் இருக்கக்கூடிய 5318 பணியிடங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி மூலமாக நிரப்புறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பணம் திருப்பி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது மிக ஒரு நல்ல வாய்ப்பு புதிய தேர்வர்களுக்கு. சரிங்களா? இபியில் எப்போவுமே ஊதியம் அதிகமாக இருக்கும், அதில் நல்ல ஒரு சம்பளம். சரிங்களா? இது நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. புதிதாக தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு, போட்டித் தேர்வு படிக்கின்ற நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அந்த நியூஸ் செய்திகளில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் விவரமாக கேளுங்க. சரிங்களா? தொடர்ந்து நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதே மாதிரி டெலகிராம் லிங்க்கும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க. சரிங்களா? வீடியோ பாருங்கள். மின்சார வாரிய அறிவிப்பு தொடர்பான அண்மை செய்திகளை பார்க்கலாம். மின்சார வாரியத்தில் காலியாக உள்ள 5318 இடங்களை நிரப்ப வெளியிடப்பட்ட அறிவிப்பாணை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமகிருஷ்ணாவிடம் கேட்டு பெறலாம். ராமகிருஷ்ணா, விவரங்கள் பதிவு பண்ணுங்க. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் காலியாக இருக்கக்கூடிய 5318 இடங்களை நிரப்புவதற்கு வெளியிடப்பட்ட அறிவிப்பாணைகள், அதாவது நோட்டிபிகேஷன் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக தற்போது மின்சார வாரியம் அறிவித்திருக்கிறது. அதாவது தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்தவரையில் அசிஸ்டர் என்ற பணியிடத்தில் 1300 இடங்களும், ஜூனியர் அசிஸ்டன்ட் அதாவது இளநிலை உதவியாளர் பணியிடத்தில் 500 இடங்களும் இருக்கின்றன. அதே போன்று உதவி பொறியாளர் பணியிடத்தில் 525 இடங்கள் இருக்கின்றன. சிவில் உதவி பொறியாளர் பணியிடத்தில் 75 இடங்கள் இருக்கின்றன. கள உதவியாளர் பணியிடத்தில் 2900 பணியிடங்கள் இருக்கின்றன. அதே போன்று உதவி கணக்கு அலுவலர் பணியிடத்தில் 18 இடங்கள் இருக்கின்றன. இது போன்று மொத்தமாக 5318 இடங்களை நிரப்புவதற்கு பல்வேறு காலகட்டங்களில் அறிவிப்பாணைகள் எழுதப்பட்டிருந்தது. இந்த 5318 இடங்களுக்கும் கடந்த 2021 ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அப்போது அதிகரித்த கொரோனா பரவல் மற்றும் சட்டமன்ற பொதுத் தேர்தல் காரணமாக தேர்வுக்கான தேதியானது தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து வகையான அரசு பணிகளுக்கும் ஆட்சேர்ப்பு பணிகளை டிஎன்பிஎஸ்சி மேற்கொள்ளும் என்ற தமிழ்நாடு அரசின் அரசாணையின்படி மின்சார வாரியம் மேற்கொள்ளவிருந்த ஆட்சேர்ப்பு நடவடிக்கை அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கணினி ஒதுக்கீடும் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த தேர்வுகளுக்கு ஏற்கனவே விண்ணப்பிப்பவர்களுக்கான அந்த விண்ணப்ப கட்டணமானது திருப்பி தரப்படும் என்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய 5118 இடங்களுக்கு ஏற்கனவே கடந்த ஆண்டு விண்ணப்பித்து ஓராண்டுக்கு மேல் தேர்வுக்காக காத்திருந்த மின்சார வாரிய அந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய தேர்வர்களுக்கு மின்சார வாரியத்தில் இந்த அறிவிப்பானது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த 5118 இடங்களுக்கும் டிஎன்பிஎஸ்சியை ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் மின்சார வாரியம் தரப்பிலிருந்து அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். உங்கள் தகவலுக்கு நன்றி ராமகிருஷ்ணா.